அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக அதாவது உயர்தர அயசுந்தரம் போகிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இது மிக உயர்தர அயசுந்தரம். அதுக்கு ஆற்று மணலில் எடுத்த அயத்தை அந்த அயம் சுற்றி பண்ண தேவையில்லை. இருந்தாலுமே நம்ம அது காந்தத்தை வச்சு ஆற்று மணல் எடுக்கும்போது வீட்டில் ஒருக்கா கல் மண் இல்லாமல் நல்லா கழிச்சு எடுத்து அது கல் துப்புரம் இல்லாத அளவுக்கு மணல் இல்லாத அளவுக்கு நல்லா காந்தத்தை வச்சு திருப்பி எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாறை விட்டு ஒருக்கா அரைச்சி ஒரு குடம் போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது இப்போ அடுப்பு வச்சுருக்கிறது 2.5 கிலோ அயம். அதுக்கு 2 கிலோ கெந்தகம் சேர்த்து அரைச்சி இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம நாவல்பட்டை சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, ஒதியம்பட்டை சாறில் அரைச்சி போடணும். அதெல்லாம் புடம் போட்ட பிறகு இப்போ நவாப்பழ சீசன். இந்த சீசனில் என்ன செய்யணும்னா, இது மாதிரி நவாப்பழத்தை சாறு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அரைக்கணும். நம்மகிட்ட மிஷின் இருக்கிறதுனால 8 மணி நேரம் மிஷின்லேயே அரைச்சிடுவோம். அரைச்சி வில்லதட்டி காய வச்சு போடணும். அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாவல் பழச்சாறை விட்டு இதே போல் நவாப்பழச்சாறுலையே 10 தடவை புடம் போட்டிங்கன்னா மிக உயர்ந்த சுந்தரமாயிரும். அந்த கெந்தகத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அது காந்தத்துக்கு பெரும்பாலும் நிற்காது. அப்போ காந்தத்துக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மீண்டும் ஒருக்கா கெந்தகத்தை வச்சு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு உலோகத்தையும் அதற்கு கொல்லணும், அதுக்கடுத்து உயிர் கொடுக்கணும். அப்போ அது நம்ம கெந்தகத்தை வச்சு அதை கொண்டுட்டு மீண்டும் எல்லா பட்ட சார்லேயும் இதில் முக்கியமாக கரிசலாங்கண்ணியில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக விடுது. அதே போல் நவாப்பழச்சாறில் நம்ம கொடுக்கும்போது அது கலர் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் வராது, ஓரளவு ப்ரௌன் கலர் சேர்ந்துதான் வரும். புடம் போட்டாலும் சரி அது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். அப்படிப்பட்ட நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் இந்த சுந்தரம் கொடுக்கலாம், ஹீமோகுளோபின் குறையாதவங்களுக்கும் கொடுக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படிங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கொடுக்கலாம். அப்பேற்பட்டது நவாப்பழச்சாறில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இப்படி 10 தடவை நவாப்பழச்சாறில் போட்டோம்னா தண்ணியிலேயே மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுந்தரம் காந்தத்துக்கு பிடிக்காது, தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஹீமோகுளோபின் மாதத்துக்கு 2 பாயிண்ட்டு இது கூடும். அதனால் நவாப்பழம் கிடைக்கும்போது இந்த வைத்தியர்கள் நான் சொன்ன முறைப்படி போட்டுக்கோங்க. யாகோப்பு வைத்திய சிந்தாமணி எழுந்தூரில் ஆற்று மணலில் எடுக்குத இரும்பத்தான் அதிகமாக பவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் எல்லாமே எடுக்கிறது அயசுந்தரம் போடுமே ஆற்று மணல்லேருந்து நாங்கள் எடுப்போம். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த மருந்துலாம் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதோட அதாவது இரும்பு சத்து ரொம்ப குறையாக இருக்குது.